மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நாளை மறுதினம் தமிழ்நாடு அனைத்துக் கட்சி குழு சந்திக்கவிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். சுசித்ரா, என்னென்ன விஷயங்கள் குறித்து குறிப்பா இதில் பேசப்படவிருக்கிறது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுகிறது? தமிழ்நாட்டில் குறிப்பாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட வெள்ளம், அது மட்டுமல்லாமல் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினுடைய அந்த நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி நாளை மறுநாள் அனைத்து கட்சி தமிழக எம்பிக்கள் குழுவானது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரடியாக சந்தித்து வலியுறுத்த உள்ளது. மிக முக்கியமாக தமிழ்நாடு அரசின் சார்பாக வழங்கப்பட்டுள்ள கோரிக்கை மனுவையும் அனைத்து கட்சி எம்பிக்கள் வழங்குவார்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை பிற்பகல் 3:30 மணி அளவில் டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் இந்த சந்திப்பானது நடைபெறும் எனவும், தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய குறிப்பாக தமிழ்நாடு முதல்வர் கோரிக்கை விடுத்த அந்த நிவாரண நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் இந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவானது முன்வைக்க உள்ளது. நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்பார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது ஏற்கனவே வெளியிடப்படும் நிலையில் தற்பொழுது நாளை மறுநாள் மத்திய உள்துறை அமைச்சர் சந்திப்பதற்கான கால அவகாசம் என்பது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பின் பொழுது தமிழ்நாட்டினுடைய வெள்ள நிவாரண நிதியை விரைந்து விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைக்க இருக்கிறார்கள். ஏற்கனவே கோரிக்கை விடுத்தது போல் 2 கடிதங்கள் என்பது அந்த அரசு சார் கடிதங்களையும் இந்த அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழு என்பது மத்திய உள்துறை அமைச்சரிடம் வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.